இந்த ரெண்டு சாரார்ல இருக்கிறாங்க. அதாவது பேய் பிசாசு ஆவி இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு சாரார் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. பேய் பிசாசு ஆவி இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார். இப்போ இது இரண்டு சாராராக இருந்து பிரிஞ்சு ஒரு சாரார் அந்த பக்கமும் ஒரு இந்த பக்கமும் உட்காந்து நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் விவாதமாக நடக்குது. அவங்களோட தரப்பில் கருத்தில் எடுத்து வைக்கிறாங்க, இவங்க தங்களுடைய கருத்தில் எடுத்து வைக்கிறாங்க ஆதாரமாக. இப்படி எடுத்து வைக்கும்போது தீர்வு வருமானா கண்டிப்பாக தீர்வு வராது. ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமே தவிர இதெல்லாம் விழிப்புணர்வு ஒன்றும் வராது. நிகழ்ச்சி நடத்தி நம்ம பிரபல்யம் ஆகலாமே தவிர மக்களுக்கு விழிப்புணர்வு பெருமளவுக்கு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படாது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட கொள்கை இது, மனிதனால் புகுத்தப்பட்ட திணிக்கப்பட்ட கொள்கை இது. இதை பார்க்கணும். இதை பார்த்தோம்னா இறைவனோட அருளால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும். இதை பார்க்கல நம்ம விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆதாரங்கள் அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும், ஒரு முடிவு வராது, தீர்வு கிடைக்காது. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் படைத்த இறைவனால் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட கொள்கை என்ன, இந்த கொள்கையை பார்க்காத வரைக்கும் தீர்வு வரவே வராது. அப்போ திணிக்கப்பட்ட கொள்கை என்ன, மக்களால் புகுத்தப்பட்ட கொள்கை என்ன, திணிக்கப்பட்ட கொள்கை என்ன, மனோயிச்சின் அடிப்படையில் வகுத்து தரப்பட்ட கொள்கை என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்த்தா மட்டும்தான் தீர்வு வருமே தவிர நாம் சொந்தமாக பேசுவதனாலேயோ அல்லது ஆதாரங்கள் அடிப்படை நாம் சில விஷயம் பேசுவதனாலேயோ ஒரு பிரயோஜனம் ஏற்படாது. அப்போ இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் மனித குலத்துக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனை தீர்வு தரக்கூடிய ஒரே நூல் குரான் மட்டும்தான். அப்போ இந்த குரானை நம்பணும். ஏன்னா குரான் அப்படிங்கிறது இறைவனுடைய வார்த்தை, வானத்தையும் பூமியும் முன்மாதிரி இன்றி படைத்த இறைவனுடைய வார்த்தை. அப்போ இதை நம்பிக்கை கொண்டா எது சரியான கொள்கைங்கிற ஒரு ரிசல்ட் வரும், ஒரு தீர்வு வரும். இது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசினோம்னா பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு தீர்வும் வராது. அப்போ அல்லாஹ் சொல்லும் போது இந்த உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வெளியே வருமா, மனிதனுடைய மேலே உள்ள புகுந்து ஆடுமா, இதையெல்லாம் தெளிவாக குரானை வச்சு பார்க்க முடியும். அப்போ குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 39ஆவது அத்தியாயம் சூரா 39ல் 42வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் ஆன்மாக்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்தி கொள்கிறான். மீதியுள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அப்போ ஆன்மாக்கள் தூக்கத்திலையும் வெளியில் போகுது. அப்போ அல்லாஹ் யாருக்கு நிரந்தரமான மரணத்தை விதிச்சிட்டானோ அவங்களுடைய உயிர்களை, அவங்களோட ஆன்மாக்களை அல்லாஹ் தன் கை வசத்தில் வச்சிருக்கிறான். இது தெளிவாக இருக்குது. அப்போ ஆன்மாக்கள் வெளியே வராது. குரானுடைய தீர்வு ஏன்னு கேட்டிங்கன்னா, குரான் சொல்லக்கூடிய தீர்வை எடுத்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும். அப்போ ஆன்மாக்கள் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்குது, அவனுடைய கைவசத்தில் இருக்குதுன்னு சொல்லும் போது அப்போ அந்த ஆன்மாக்கள் வெளியில் வராது. அப்போ ஒருபோதும் வெளியில் வராது. அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் அது பேசப்படுது, மனோ இச்சையின் அடிப்படையில் பேசப்படுது. அப்போ மனோ இச்சையின் அடிப்படையில் பேசும்போது தீர்வு வராது. அப்போ ஆன்மாக்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது, படைத்தவனின் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி நம்பும் போது இந்த பேய் பிசாஸ் ஆவி எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிரும். அப்போ பேய் பிசாஸ் ஆவியை நம்பக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்பாதவங்க தான் அதை நம்ப முடியும். அப்போ பேய் பிசாஸ் ஆவி இல்லைங்கிறதான் 39வது சூறால 42வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23வது அத்தியாயத்தில் 99வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு அனுப்பு, என்னை திரும்ப உலகுக்கு அனுப்பு என்று சொல்லுவான். அப்போ எதுக்கு சொல்கிறான், நான் விட்டுட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் நிறைய நல்ல காரியங்களை விட்டுட்டேன், அதனால் உலகத்துக்கு என்னை திருப்பி அனுப்பு, நான் நல்ல காரியங்களை செய்வேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவன் பதிவு பண்ணுவான்.
அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவன் கூறுவது வெறும் வார்த்தை தான். திருப்பி உலகத்துக்கு அனுப்புனாலும் அவன் பாவமான விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருப்பான், நன்மையான காரியங்களை செய்ய மாட்டாங்கிற கருத்து அல்லாஹ் சொல்லிட்டு, அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவருக்கு முன்னே ஒரு திரை இருக்குது. அப்போ வந்து செத்து போனவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு திரை இருக்குதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான், பர்சக்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இறந்து போனவங்க வர முடியாது, அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு வர முடியாது, உலகத்துக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற கருத்தில் இந்த வசனம் தெல்ல தெளிவாக இருக்குது. 23வது அத்தியாயத்தில் 99வது வசனமும் 100வது வசனமும் இது தெளிவாக வந்து சுட்டி காட்டுது. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆயத்துகள் இருக்குது. இறந்து போயிட்டா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் அந்த உயிர்கள் இருக்குது, அந்த உயிர்கள் வெளியேற முடியாது. இப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது இந்த பேய் பிசாசு ஆவியெல்லாம் மனித கற்பனையினால் உருவாக்கப்பட்ட கொள்கைங்கிறது 2 வசனங்கள் மூலமாக போதும். அறிவுடைய மக்களுக்கு இது போதும், வராது. அந்த ஆவி பேய் இதெல்லாம் வெளியில் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களையும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இறந்து போயிடுறாங்க, நல்லவரும் இறந்து போகிறாங்க, கெட்ட மக்களும் இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குங்கிறத பல நபிமொழிகளை நம்மளுக்கு கிடைக்கிது. அதில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 மலக்குகள் இறந்தவங்ககிட்ட வந்து அவரை அதை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு எழுந்திருக்க செய்து கேள்வி கேட்பாங்க. உன்னுடைய ரப்பு யார், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது உனது மார்க்கம் என்ன, உனக்கு அனுப்பப்பட்ட மார்க்கம் எது, இப்படிங்கிற மாதிரி உனக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் யார், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நல்லவராக இருந்தால் பதில் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து குரானை தான் பின்பற்றினேன், இவர் முகமது நபி இந்த மாதிரி விஷயத்தை சொன்னார், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணுவார். பதிவு பண்ணதுக்கப்புறம் அவரை வந்து தூங்குங்க, எது வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் தூங்குங்க அப்படின்னு சொல்லப்படும். அவர் தூங்கிட்டே தான் இருப்பார். உலகம் அழிக்கப்பட்டு விசாரணைக்காக எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவரும் தூங்கிட்டு தான் இருப்பார். இந்த செய்தி வந்து முஸ்னத் அகமதுங்கிற நூலில் இருக்குது, திருமதி அப்படிங்கிற நூலில் இருக்குது, முஸ்னத் அகமதில் வந்து 17,803 இருக்குது, பல நூல்களில் இருக்குது. அப்போ நல்லவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வானவர்கள் கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, கியாமத் நாள் வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு அதே மாதிரி தான் விசாரணைக்கு அப்புறம் அந்த கபரில் விசாரிக்கப்படும். விசாரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேதனை நடக்கும். அந்த வேதனை எது வரைக்கும், எப்படி நல்லவங்க வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்களோ அதே கால அளவு இவங்களுக்கு வேதனை தரப்படும். இதே முஸ்னத் அகமதில் வந்து 17,803 இருக்குது. அதே மாதிரி நல்லவருடைய உயிர்கள் வந்து இல்லியின் அப்படிங்கிற பதிவேட்டில் பதிவு செய்யப்படும். கெட்டவங்களுடைய ஆவிக்கள் வந்து உயிர்கள் வந்து ஆன்மாக்கள் வந்து சிஜ்ஜின் அப்படிங்கிற ஏட்டில் வந்து பதிவு செய்யப்படும். இது வந்து 83வது சூறாவில் குரானில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 83வது சூறாவில். அப்போ இதெல்லாம் தெளிவாக இருக்குது. அதாவது இறந்து போனவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் அவங்க மறுமை நாள் வரைக்கும் அந்த கபூரில் உறங்கிட்டு தான் இருப்பாங்க. அது கெட்டவங்களாக இருந்தால் வேதனை செய்யப்படும், அவங்க வெளியேற மாட்டாங்க, வெளியில் வர முடியாது. இந்த மாதிரி கருத்தில் நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இறந்து போயிட்டா இந்த உலகத்துக்கும் இறந்து போனவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது குரான் சொல்லக்கூடிய தீர்வு. அப்போ பேய் பிசாஸ் ஆவி இதெல்லாம் இல்லைங்கிறத தெளிவாகவே நபியோடைய மொழியும் வந்து நபி மொழியும் விளக்குது. ஃபஸ்ட்டு குரானும் வந்து தெளிவான தீர்வை வழங்கிறது. நம்ம பொதுவாக விளங்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்பினங்கள் அதாவது வந்து அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான். படைச்சவன் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பலைனாதான் இந்த மாதிரி கற்பனை அவுத்து விட்டு மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும் விதமாக பல விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் நடைமுறைக்கு வருது. அப்போ வந்து அல்லாஹ் பேய்ங்கிற ஒரு படைப்பை படைச்சிருக்கிறானா அப்படின்னா இல்லை. குரானை முழுசுக்கு தொலாவி போகிறேன் இருக்காது, ஹதீஸ்களை தொலாவி போகிறேன் இருக்காது. அல்லாஹ் படைச்ச படைப்பு எது, மனித படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதே போல் ஜின்னை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், தாவரங்களை படைச்சிருக்கிறான், பறவைகளை படைச்சிருக்கிறான், விலங்கினங்களை படைச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து ஊர்வன பரப்பனை இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எந்த இடத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையவே கிடையாது. அப்போ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மக்கள் வந்து குரானின் பக்கம் வந்தால்
அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிம்மதியின் பக்கம் தான் அல்லாஹ் வழி காட்டுறான். அல்லாஹ்வுடைய உபதேசங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போடும்போது தான் மனித கற்பனை உள்ள வருது. மனித கற்பனை உள்ள வரும்போது தான் மனிதருடைய நிம்மதி போகுது, பொருளாதாரம் போகுது, எல்லாமே போகும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அப்போ இது என்னன்னு கேட்டால், இறந்தவர்கள் பேயா வருவாங்களான்னு கேட்டால் ஒருபோதும் வரமாட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் ஒரு திரை இருக்குது. அது மறுமை நாள் வரைக்கும் வெளியில் வர முடியாது. அல்லாஹ் உலகத்தை அழித்து எல்லாத்தையும் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான்ல, அது வரைக்கும் அந்த ஆன்மாக்கள் அந்த உலகத்தில் தான் இருக்கும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்